நம்மை தேவன் எதற்கு அழைத்தாங்க? பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறாங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். நம்மை அவர் அழைத்ததே பரிசுத்தத்திற்காக தான் அழைத்தாரு. ஆமா, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமுமாய் ஆண்டு கொள்ளும்படிக்கு அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றை குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயத்தை குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, நாம் ஒருத்தரும் தப்பி போக முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இன்னைக்கு எப்படி காணப்படுகிறோம் அப்படின்னா, நம்ம வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதியை சரி கட்டு நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கு வருஷம் வந்தது. அப்ப தேவ பிள்ளையே, நீதியை சரி கட்டும் நாள். அப்ப தேவ பிள்ளையே, தேவன் இந்த காரியங்களிலே அவர் நீதியை சரி கட்டுகிறவரா என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறாங்க. இன்றைக்கு என்ன அப்படின்னா, புறா உத்தமி மனவாட்டி மனவாளி இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவ மரித்து போய் என்ன செய்கிறார்? நித்திரை மயக்கம் அடைந்து மணவாளன் வர தாமதித்த பொழுது பாவ உலகத்தில் கடக்கிறார். லவோதிகா சபையுடைய அனுபவம், தேவனை விட்டு தூர போகிற அனுபவம் இப்படிப்பட்ட பகுதியில் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். மத்தேயு 25:5 மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து விட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது அப்ப தேவ பிள்ளையே, அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய காலம் என்னது? சமீபத்திருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய காலம் இன்றைக்கு சமீபத்திருக்கிறது என்று நான் ரோமர் 13வது அதிகாரத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நம்ம நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம்? காணப்படுகிற. இன்னும் நாம் நித்திரை மயக்கத்தோடு கூட நாம் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. ரோமர் 13:11 நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோ, இப்பொழுது அது நமக்கு அதி சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போகிறது, பகல் எனது சமீபமாய் இருக்கிறது. அதனாலே அந்தகாரத்துடைய பாவ அநித்தியமான அசுத்த கிரியைகளை நம்மை விட்டு தள்ளிவிட்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோ. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாத, பொறாம உள்ளவர்களாய் நடவாமல் நாம் பகலில் நடக்கிறவர்களைப் போல ஒரே சீராய் நான் நடக்கிறவர்களாக இந்த பரிசுத்தமான இந்த கிறிஸ்து தங்குகிற ஆலயமாகிய பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாகிய இந்த சரீரத்தை துரு இச்சைக்கு இடமாக நாம் கொடாதபடிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சரீரத்திலே தரித்துக் கொள்கிறவர்களாக கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ நாம் வாசிக்கிற கலாத்தியர் 3:27 நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாய் அல்லாதபடிக்கு கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறத காண்பிக்கணும். வசனத்தினால், நாவினால வசனத்தினால அல்ல, கிரிகையினால உண்மையினால் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் 1 யோவான் 3:18 சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, மத்தேயு 15:8-9 இன்றைக்கு என்ன அப்படின்னா, நம்ம வாயினால உதடுகளினால் அவர் என்ன செய்கிறோம்? அவரோடு சேர்ந்து அவரை கனமணிகிறோம். நம்முடைய இருதயம் வெகு தொலைவில் இருக்கு. மனுஷனுடைய கற்பனைகளை கோட்பாடா மாத்தி அதை வீணா உபதேசித்து வீணா ஆராதனை செய்து நம்ம எல்லாம் சும்மா சொல்லிக்கிறோம். நான் அங்க போறேன், நான் இங்கே போற அந்த சபை. நீ எங்க போற? கிறிஸ்துவுடைய சபையில, கிறிஸ்துவுடைய உபதேசத்துல நீ போற சபையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊட்டப்படுகிறதா? பெந்தெகோஸ்தே அனுபவம் இருக்கிறதா? சபை கூடுகிற நேரமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்படுகிறாரா? ஆவியானவருக்குள்ள உன்னுடைய ஊழியன் நடத்துகிறானா? அந்த ஊழியன் மேல அபிஷேக வல்லமை இருக்குமே ஆனால், ஆவியானவர் அவனோடு கூட இருப்பாரையானால், அந்த ஊழியன் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, சனிக்கிழமை அதாவது சாயங்கால ஆயத்த ஜபத்துல மாத்திரமல்ல, எப்பவெல்லாம் சபை கூடுகிறதோ அப்பவெல்லாம் பரிசுத்த
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிறவர்களாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆமா தேவ பிள்ளையே, நான் போய் ஒரு தேற்றரவாளனை யோவான் 14 சொல்லப்பட்டது போல அனுப்பி இருக்கிறாங்க. அந்த தேற்றரவாளன் வந்து நமக்கு சகல சத்தியத்தை போதித்து நடத்துவாங்க. கலாத்தியர் 2:20 இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பட்டு விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறது நான் அல்ல, இனி நான் அல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய அந்த குமாரனை பற்றிய விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லும்படியாக கிறிஸ்துவோடு கூட பாவத்தை நம்முடைய சிலுவையிலே அறைந்து நாம் நீதி கண்டு பிழைத்து பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனோடு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காகத்தான் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, இன்றைக்கு என்ன அப்படின்னா, அவர் தமக்கு நீதியை சரிக்கட்டு நாள் வந்திருக்கிறது. மணவாளி என்ன செய்கிறான்? நித்திரை மயக்கமடைந்து தூங்கி கொண்டிருக்கிறான். அந்த நித்திரை மயக்கமடைந்து தூங்கி கொண்டிருக்கிற மணவாளிக்கு தான் என்ன கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படி அவர் வாசல் அருகே வந்து கதவை என்ன செய்கிறார்? தட்டுகிறாரு. எப்படி கதவை தட்டுகிறாரு? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவரோடு கூட பிரவேசிப்பான் அப்படின்னு அவர் நம்மோடு கூட என்ன செய்வாரு? பிரவேசித்த 2 பேர் என்ன செய்வோம்? அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற முடியும். அப்ப தேவ பிள்ளையே, மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து என்ன செய்தாங்க? இன்னைக்கு தூங்கி விட்டாங்க. சபை என்ன செய்துட்டு அப்படின்னா, பாவ உலகத்துல தூங்கிட்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க, 2018 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது. அது கல்லறு குகையாக இன்றைக்கு என்ன செய்துட்டாங்க? அவர்களுடைய கோட்பாடுகளை, கற்பனைகளை கோட்பாடுகளாய் மாற்றி, வாயினால என்னிடத்துல சேர்ந்து உதடுகளினால என்னை கனம் பண்ணி வீணாய் ஆராதனை செய்து, ஏசாயா தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறது போல, உங்களுடைய மாத பிறப்பு ஓய்வு நாள் ஆராதனையை நான் வெறுக்கிறேன். நீங்க பாவத்தோடு வந்து செய்கிற அந்த ஆராதனை எனக்கு பிடிக்கல. நீங்க அக்கிரமத்தோடு இரட்டை கரையோடு வந்து செய்கிற அந்த ஆராதனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த கொரோனாக்கு முன்பாக தேவன் என்ன செய்தாங்க? நம்ம எரேமியாவுடைய புலம்பல்ல நம்ம வாசிக்கிறோம். என்னது தேவன் என்ன செய்தாங்க? வேலியெல்லாம் பிடுங்கி தேவன் என்ன செய்தாங்க அப்படின்னா, சபையெல்லாம் அடைத்தாங்க. சபையெல்லாம் என்ன செய்தாங்க? அடைத்தாங்க. அது நமக்கு இன்னும் என்ன செய்யல தெரியல. ஆமா, கொரோனா வந்தது. கொரோனாக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? திரும்பவும் துளிர் விட்டாச்சு. துளிர் விட்டு நம்ம என்னது? எரேமியாவின் புலம்பல் 2வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனில் இருந்து பண்டிகையையும் ஓய்வு நாளை மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவை ஆசாரியனை புறக்கணித்து விட்டார். இதெல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் போக முடியாம, கொரோனாலே போக முடியாம காணப்பட்டோம் இல்லையா? தம்முடைய வேலையை பலவந்தமா பிடுங்கி போட்டு சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்து கர்த்தர் சீயோனிலிருந்து பண்டிகை ஓய்வு நாளை என்ன செய்தாங்க? மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்திலே ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்தாங்க இல்லையா? புறக்கணித்து பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்தாங்க? ஆரவாரம் பண்ணி என்ன செய்தாங்க? பாவம் செய்து அக்கிரமத்தோடு காணப்பட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்தாங்க? சொல்லி சொல்லி பார்த்தாங்க, ஒருத்தர் கேட்கல. அதனால என்ன செய்தாங்க அப்படின்னா, எரேமியா 15வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்லி, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து பொறுத்து இளைத்து போனார்? சபையை பார்த்து. இன்னைக்கு இருக்கிற அந்தி கிறிஸ்துடைய ஊழியங்களை செய்கிற இந்த கிறிஸ்துடைய சபையிலே நின்று அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்தை உபதேசிக்கிற ஊழியர்களை பார்த்து. அதனாலே தான் வேலியை பலவந்தமாய் பிடுங்கி தேவனுடைய கோபத்தினாலே கொரோனாவை அனுப்பி தேவன் என்ன செய்தாங்க? சபைகளை எல்லாம் நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பு ஓய்வுனால நான் வெறுத்து ஆசாரியனை ராஜாவை புறக்கணித்து தள்ளி சபையை இழுத்து அடைச்சாங்க. ஆனா இன்னைக்கு யாருக்கும் உணர்வு இல்லை. என்ன அப்படின்னா, கொரோனா வந்துச்சு, போச்சுது, கொஞ்சம் பேர் செத்தாங்க. அதோட இப்ப எல்லாருக்கும் என்னது அப்படின்னா, குளிர் விட்டுட்டு, ஆமா அது வந்தது போச்சுது, நம்மளாம் தப்பிச்சிட்டோம்ல அப்படின்ட்டு. இனிமே இதுக்கு அடுத்தது ஒன்று பெருசா வருது.
எப்படின்னா அந்த WHO இருக்கு பாத்தீங்களா, உலக சுகாதார மையம் சொல்லுதுல 20 மடங்கு வீரியம் உள்ள ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு WHO சொல்லுது இல்ல. ஆனா பரலோகத்தை உண்டாக்குன ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா 30 மடங்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே பதிவுல கொடுத்திருக்கிறோம். சரியா? ஆமா, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அது வருவதற்கு முன்பாக நம்ம மனம் திரும்பணும். அப்படி சபைக்கு தான் மனம் திரும்புதல். சபை மனம் திரும்பிட்டா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க, அநேக காரியங்களை என்ன செஞ்சிருவாங்கன்னா, சபை மனம் திரும்ப போச்சுல வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அவங்க தானா ஓடி வருவாங்க. ஆனா இன்னைக்கு சபையே மனம் திரும்பல அப்படின்னா வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொள்வாங்க? கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களே கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கை கொள்ளாதபடி, கிறிஸ்துவுடைய வார்த்தை வாழாதபடி நாம் இருப்போமையானா மற்றவர்கள் எப்படி வருவாங்க? நீ என்னை விட்டு பின்வாங்கி போன, ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.